அறிவுமதி அண்ணன் சொன்னாங்க, இன ரீதியாக இது பெரிய படம் உண்டு, வணிக ரீதியாக இது பெரிய படம் தான். ஏன்னா ரெட் ஜெயண்ட் கையை வச்சா அது ராங்கா போனதில்லை தான். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மேக்கிங் 50% தான், மார்க்கெட்டிங் 50% தேவைப்படுது ஒரு படத்தோட வெற்றிக்கு. அந்த வகையில் சீனராமசாமி சார் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு படைப்பாளிக்கு ஒரு ரெட் ஜெயண்ட் மாதிரி ஒரு பெரிய பேனர் இருக்கும்போது அது ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதாவது பெரிய பேனர்லாம் வந்து கோடிகளை கொட்டி கோடிகளை லாபம் பண்ணலான்ட்டு நினைக்கிற நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஒரு மைனா மாதிரி தரமான படங்கள், நீர்ப்பறவை மாதிரி ஒரு தரமான படங்கள் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஃபங்க்ஷன். படம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. உதய் சார்லேருந்து மூர்த்தி சார், டைரக்டர், ஒரு கேமராமேன், சரண்யா மேடம், அழகபெருமான், விஷ்ணு, எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். வந்து ரொம்ப சின்சியரான, ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு டைரக்டர் அவர். ரொம்ப மனசில் பட்டது ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆள் அவர். அவருடைய இந்த ஸ்கிரிப்டை பற்றி எனக்கு நிறைய தெரியும். ஸ்கிரிப்ட் தெரியாது, பட் ஸ்கிரிப்டை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருமே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவர் ஒரு சொன்னார், இந்த மாதிரி உதய் சாருக்கு ஒரு 20 நிமிஷத்தில் கதை சொல்லி இந்த படம் நான் வந்து கன்வின்ஸ் பண்ணேன். உதய் சார் பேசும்போது சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கதை இருக்குது, அந்த கதையை சொல்லணும்னு நினைக்கிறேன். அது வந்து மூர்த்தி சார்கிட்ட ஓகே பண்ணுறது, கதை சொல்லி ஓகே பண்ணுறது. ஸோ இது முடிச்சுட்டு இந்த கேட்டுக்கு தாண்டோடனே அடுத்து அந்த கேட்டு செல்வமூர்த்தி சார் வந்து இந்த படத்தை ஏன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்டேஜில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சார் நான் சொல்கிறேன் சார், அதாவது நான் கேட்டேன், சார் என்ன சார் நீர்ப்பறவை பண்ணுறீங்களா சார் அப்படின்னோடனே, ஆமாம் சார் பண்ணுறோம் சார். என்ன சார்ண்ணா? இல்லை சார் உங்கள் ஓகே மாதிரி படம்லாம் வசூல் பண்ணும், அதெல்லாம் ஓகே சார். சில படம் வந்து அவார்டும் வாங்கும், அப்புறம் வசூல் பண்ணாது. இந்த படம் ரெண்டுமே பண்ணோம் சார், வசூலும் பண்ணோம், அவார்டும் கிடைக்கும். நான் டெல்லி போகணும் சார், போய் அவார்டெலாம் வாங்கணும் சார் நான் அப்படின்னு. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கணும் சார். ரெண்டுமே அமைகிறது வந்து ரொம்ப கஷ்டம் சார். அது வந்து இந்த படத்தில் அமைச்சிருக்கு, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னாரு. அவரு இப்படி ஒரு விஷயம் சொல்கிறது ஒரு உண்மையிலே அவார்டு கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து அதுலேயே வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் இருக்குது. இன்னொன்று, அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண மாட்டாங்க. பட் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாருன்னா அதுக்கு உண்டான எல்லா செலவுகளும் எல்லா சுதந்திரமும் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அவர் நினைச்ச மாதிரியான இந்த படத்தை எடுத்திருக்காரு. அது எனக்கு எப்படி தெரியும்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பாலு சார் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவார் ஷூட்டிங் முடிச்சுட்டு, சார் இன்னைக்கு செம்ம சீன் சார், சூப்பராக ஒரு சீன் ஷூட் பண்ணோம் சார், சீனராமசாமி பர்ஃபார்மன்ஸ்லாம் அப்படி வாங்குறாரு சார் அப்படின்னாரு. ஓகே சார். ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு அந்த சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். டெய்லி அப்புறம் பண்ணிடுவார், சார் இன்னைக்கு நைட்டு சார் சொல்லுங்க சார் அப்படின்னா, அது சார் இது விஷ்ணு பின்னிட்டார் சார், சொன்னேன் நான் பர்ஃபார்மன்ஸ் கலக்கிட்டாங்க சார் அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக எனக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்பயே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு இந்த படம் பார்க்கணுன்னு. அவர் சீனியராம் சார் சொன்னார், சார் இந்த படம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து பாருங்கன்னு. இல்லை சார் நான் தேட்டரில் பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா. ஸோ எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பாலு சார் ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்காரு இந்த படத்துக்கு. இந்த படத்தில் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரையும் பற்றி சொல்ல தேவையில்லை, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. பாலு சாரோட ஒர்க் என்கிட்ட சொன்னார், சார் நான் சம்பளம் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஸ்கிரிப்ட் நடக்கிற இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது, லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறம் வைரமுத்து சார், ரங்கநந்தன், அவங்க காம்பினேஷன் ஏற்கனவே நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் இன்னும் அதிகமான ஒரு உழைப்பு வந்து அவங்க கொட்டியிருப்பாங்க நான் நம்புகிறேன். இப்போ ரீசெண்டாக பர்ஃபீன் ஒரு படம் வந்து கமர்ஷியலாகவும் பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அந்த படம் வந்து ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிருக்கு. இந்த படமும் கமர்ஷியலாக பெரிய சக்ஸஸ் ஆகி ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகும் நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. வணக்கம். நான் பாரதி ராஜா சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலகட்டத்தில் வைரமுத்து சார் அடிக்கடி டைரக்டர் பார்க்க ஆஃபீஸ்க்கு வருவார். அப்போது ஒரு கேசட்டை கொண்டு வந்து போட்டார். டைரக்டரும் அவங்களும் பேசிக்கிறாங்க. அந்த சாங் அந்த பையன் மிகப்பெரிய அளவில் வருவான், நீங்கள் பாருங்கள், இந்த பாட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டி அறிமுகப்படுத்தின இசையமைப்பாளர் திரு ரகுமான் அவர்கள். அந்த காலகட்டத்தை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன், அவரை பற்றி பேசினதை. அதுக்கப்புறம் வைரமுத்து சார் எனக்கு சந்திக்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடையாது. ஒரு 10-12 வருட இடைவெளியில் ஃபோன் அடிக்கிறார். தென்மேற்கு பருவக்காற்று படம் பார்த்தோமா, அதாவது என் துணைவியார் ஃபோன் பண்ணுறாரு. தென்மேற்கு பருவக்காற்று படம் பார்த்துட்டு இப்போ தான் வர்றேன், மிகச்சிறந்த படம், மிகப்பெரிய அளவில் எமோஷன் ஒர்க் அவுட் ஆகிருக்கு,
மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு அந்த படத்தை பத்திரிகையாளர்கள், அதாவது வைரமுத்து சார் அந்த படத்தை முன்னெடுத்து சென்ற பிறகுதான், அவர் குரல் கொடுத்த பிறகுதான் அந்த படம் அனைவருடைய கவனத்தையும் மிகப்பெரிய அளவில் ஈர்த்தது. பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொன்னார். எந்தெந்த சபையில அந்த படத்தை பத்தி சொல்லணுமோ அது வைரமுத்து சார் முன்னெடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் அன்று சொன்ன வார்த்தை, நான் டெல்லியில என் துணைவியாரோட நான் அந்த விருது வாங்குற விழாவுக்கு போயிருந்தேன். அங்கேயே வைரமுத்து சார் நான் சந்திக்கிறேன். அந்த விழாவில் அமர்ந்திருக்கும் போதும் எனக்கு அவருடைய குரல் ஞாபகத்துக்கு வந்தது. சீனு ராமசாமிக்கு மிகப்பெரிய கொடுப்பனை இருக்கு. ஒண்ணு என்னன்னா, காசு செலவு பண்ணாம டிவியில விளம்பரம் பண்ணாம அடுத்தவங்க அந்த படத்தை ப்ரமோட் பண்ற அளவுக்கு அவருக்கு ஒரு ராசி இருக்கு. எல்லாரும் வாய்வழி இன்னைக்கு மேடையில பேசணுங்க எல்லாத்தையும் நீங்க கேட்டிருப்பீங்க. பாலசுப்ரமணியம் போன் பண்ணி இவருக்கு சொல்லியிருக்காரு. எல்லாருமே சொன்னாங்க அந்த படத்தை பத்தி அவர் சொன்னாருங்க. இப்படி எல்லாருமே அந்த படத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. எந்த செலவுமே பண்ணல. தயாரிப்பாளர் செலவு பண்ணியிருக்காரு, வேற விஷயம். ஆனா இந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அது அவருக்கு வைரமுத்து சார் மட்டுமல்ல, சாதாரண ஆட்கள் கூட அந்த படத்தை முன்னெடுத்து செல்றதுக்கு அவருக்கு ஒரு ராசி இருக்கு. ரெண்டாவது, சரி இந்த ராசி தான் எப்படின்னா, திட்டனா படம் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய ராசியில திட்டனா ஒதுக்கி தான் தள்ளணும். அவன் முகத்திலையும் முடிக்க மாட்டான்னு சொல்லணும்ல. மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர், மிகப்பெரிய ஒரு நடிகர், பெரிய பதவியில் இருக்கிறவரு, அவர் ஒரு ஆளை திட்டுனா எவ்வளவு கோவப்படணும். அவர் கூப்பிட்டு படம் கொடுக்குறாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு பெரிய ராசி, மிகப்பெரிய ராசியானாலே. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, சீனு ராமசாமி எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டார். எல்லாத்தையும் அடுத்தவருக்கு சொல்லிடுறாரு. டைட்டில் முதற்கொண்டு கதை ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த டைட்டில் இருந்து பிகினிங்ல இருந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனால அன்னைக்கு டைட்டில் யோசிக்கிறதுல இருந்தே அந்த கதையும் அந்த டைட்டிலும் அத்தனை பேருக்கும் தெரியும். எதையும் மொழிமறைவா அவர் வச்சுக்கிறதே இல்லை. கோபம் மட்டுமல்ல, கதையும் கூட.